எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய கிருபை? முதலாவது அவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத அருமையான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். அல்லேலூயா. முதல்ல நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீங்க, எங்களை உங்களுடைய ஆலயத்துல கொண்டு வந்தீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவ்வளவு மேன்மையான பாக்கியத்தை தந்தீங்க. இந்த திருக்கோயில் பட்டணத்துல எவ்வளவோ ஜனங்கள் உண்மை அறியாம இருக்கும்போது, எங்கள் உறவினர்கள் உண்மை அறியாம இருக்கும்போது, எங்களுக்கு உண்மை அறிந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை நீ தந்தீரே. நன்றி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. இந்த காலை வேளையில உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதி நிறைந்தவரே அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த காலை வேளை நீங்க நன்றி சொல்லணும். அவர் உங்கள் மேல கொண்டிருக்கிற எல்லா தயவுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா. இவ்வளவு தூரம் எங்களை நடத்தி வர்றீங்க ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் நடத்தி வர்றீங்க. நடத்தி வர்றீங்க. நன்றி ஆண்டவர். விசேஷமா இந்த புதிய மாதத்தை கர்த்தர் தந்தபடியா நன்றி சொல்லுங்க. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் தந்தீரே ஆண்டவர். இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாசம் 2வது நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் எங்களுக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நான் உம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த நாள் நான் மனிதனிடத்துல பேசுவதை பார்க்கலாம், உம்மோடு பேச விரும்புகிறேன். சொல்லுங்க. நான் மனுஷனிடத்துல பேசுவதை பார்க்கலாம், கர்த்தரோடு பேச விரும்புகிறேன். ஆமென். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நாளை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உம்மோடு அதிக நேரம் செலவிடணும், உங்களுடைய வேதத்துல செலவிடணும் ஆண்டவரே, உங்களுடைய முழங்கால செலவிடணும், உம்மோடு பேசணும், உம்மோட நெருங்குகிற இதுவரை என் வாழ்க்கையில நான் இல்லாத அளவுக்கு உண்மை நெருங்க கர்த்தர் கிருபை தாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் உண்மை நெருங்கணும். தெய்வமே, நான் உண்மை நெருங்க கிருபையை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் உண்மை கிட்டி சேர்வது எப்படி? அல்லேலூயா. இன்னும் கர்த்தரை நெருங்குவது எப்படி? இதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் உண்மை நெருங்கி வரும் கிருபையை கர்த்தனுக்கு தாங்க. கேளுங்க எல்லாம், இந்த காலை வேளை கேளுங்க, எல்லாம் ஜெபிங்க. ஏசப்பா ஏசப்பா, இதுவரை என் வாய்ஸ் நாட்கள் இருந்தது போல அல்ல, இனிமே நான் உண்மை நல்லா நெருங்கணும். எனக்கு உதவி செய்ய, உண்மை நெருங்கி வரணும், உண்மை கெட்டி சேர்ந்து வரணும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உண்மை அறிகிற அறிவில் வளரணும். இதுக்காக செபிங்க எல்லாரும். ஏசப்பா, உண்மை அறிகிற அறிவில் நான் வளரணும், உண்மை அறிகிற அறிவில் நான் வளரணும். உண்மை நான் அதிகமா அறிந்து கொள்ளும் கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்க. உங்களுடைய வேதத்தை அறிந்து கொள்ளும் கிருபையை தாங்க. என் கண்களை திறந்தரணும், என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். சொல்லுங்க. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என் வேதத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும். உங்களுடைய மகத்துவத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபிங்க. ரீஷா தானாகா பௌடா ரீகா நாந்தாலா பௌடா. ஒவ்வொரு நெருங்குகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி கரங்களை தட்டி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவரை நெருங்குகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். அவரை நெருங்குகிற பாக்கியத்தை என் குடும்பம் கர்த்தர் நெருங்கணும். 2வது காரியம், நீங்க முதலாவது கர்த்தர் நெருங்கணும். நான் மட்டும் இல்ல, நான் என் வீட்டாரும். சொல்லுங்க. நான் என் வீட்டாரும் கர்த்தரை நெருங்கணும். ஆமென். நானும் என் வீட்டாரும். ஏசப்பா கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நான் மட்டும் கிடையாது, என் பிள்ளைகள், என் புருஷன், ஆமென், என் மனைவி, என் எல்லாரும், நாங்க எல்லாரும் உண்மை நெருங்கணும். கேளுங்க. நாங்க எல்லாரும் உம்மோட பக்கத்துல. சிலர் அவங்க மட்டும் போவாங்க, குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்டவர், என் குடும்பத்துல, உங்க குடும்பத்துல யார் கர்த்தரிடத்துல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க, செபிக்கிறது அவர்களுக்கா இந்த வேலை செபிங்க. அந்த ஆள் வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்தில் உள்ள நபர்கள் உண்மை நெருங்கும் கிருபையை தாங்கப்பா. என் குடும்பத்தார் உண்மை நெருங்கும் கிருபையை கர்த்தர் தாருங்க ஆண்டவர். செபிங்க பார்க்கலாம். எஸ்ப்பா, என் புருஷன் இல்லைன்னா என் மனைவி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் குடும்பமாய் உண்மை நெருங்கும் கிருபையை தாங்க. கேளுங்க எல்லாரும். நாங்கள் குடும்பமாய் கர்த்தரிடத்துல வரணும், குடும்பமாய் கர்த்தரிடத்துல ஆண்டவரே உண்மையை தேடணும். ஆண்டவரே உண்மையை நம்பி வாழும் கர்த்தர்கள் கிருபை தாங்க. கர்த்தருடைய குடும்பத்தை கர்த்தரிடத்துல நெருங்குகிற கிருபை தருகிறபடியால கரங்களை தடை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். நான் என் வீட்டாரும் கர்த்தரை தேடுவோம், நான் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை நெருங்குவோம், நான் குடும்பமாய் ஆராதிப்போம், குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம், குடும்பமாய் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆமென். இது எவ்வளவு முக்கியம். தேங்க்யூ ஜீசஸ். 3வது காரியம், ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய சபை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லா விசுவாச குடும்பங்களும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபையில ஆமென் இன்னும் ரட்சிக்கப்படாத குடும்பங்கள், இன்னும்
குடிகார புருஷர்கள், அல்லனா கர்த்தரை அறியாதவர்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய பெயர்களை இந்த காலை வேளை சொல்லுங்க. ஏசப்பா சமூகத்துல சொல்லுங்க. இதுக்கு பதில் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் சபைக்கு வரும்போது கர்த்தரை நான் குடும்பமா வரணும். ஆண்டவரே எங்க சபை முழுவதும் கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்க சபை. சொல்லுங்க பார்க்கலாம். வேற எதுக்கும் முக்கியத்துவம், மனுஷனுக்கு எல்லாம் இங்க முக்கியத்துவம் கிடையாது. கர்த்தருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். சொல்லுங்க, ஆண்டவரே எங்க சபை கர்த்தருக்கு, ஏசப்பா எங்க சபை உண்மையா உண்மை தேடுகிற சபையா இருக்கணும். உண்மை வேதனைப்படுத்த உண்மை நெருங்குகிற சபையா இருக்கணும். என் தேவனை ஆராதிக்கிற சபையா இருக்கணும். என் தேவனுக்கு ஏற்ற சபையா இருக்கணும். ஆண்டவரே வெளிப்படுத்துற விசேஷத்துல காணப்படுகிற சபைகளை போல, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே குறைகளை மாற்றி ஜெயம் கொள்ளுகிற சபையா இருக்கும்படி எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சபை கர்த்தரை உண்மையை தேடுகிற சபை. மனிதருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்க இருக்கக்கூடாது. மனுஷனுடைய தாக்கங்கள் அல்ல. தேவ ஆவியானவர் சபையை நடத்துங்க. எல்லாரும் கேளுங்க. தேவ ஆவியானவர் சபையில பேசுங்க. ஆவியானவர் அசைவாடுங்க. ஆவியானவர் ஆமென், ஆவியானவர் சபையில அசைவாடுங்க. ஆவியானவர் சபையில பேசுங்க. ஆவியானவர் இடைபடுங்க. ஆவியானுடைய வல்லமை மனிதனால் நடத்தப்படுகிற சபை எங்களுக்கு வேணாம். கர்த்தரால் சபை நடத்தப்படணும். அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தர் எங்கள் சபை நடத்துங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. எங்களோட நீர் பேசு ஆண்டவரே. ஒரு போதகனுடைய ஞானமோ போதகனுடைய சுயமோ இங்க வெளிப்படக்கூடாது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர், ஆமென், எல்லாரும் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீரே இந்த சபையை நடத்துங்க. எல்லாரும் கேளுங்க. நீரே இந்த சபையை நடத்துங்கப்பா. நீரே இந்த சபையை நடத்துங்கப்பா. பரலோக ராஜ்யத்துல கொண்டு சேர்க்கும்படி எங்கள் சபையை நீர் நடத்தும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனங்கள் எங்களுக்கு போதி ஆண்டவரே. இயேசு சொன்னார், தேற்றவாளர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார். ஆமென். நம்முடைய சபையில ஆவியானவர் நமக்கு போதிக்கணும். சொல்லுங்க, போதகரே வாருமையா போதகரே சொல்லுங்க, நீர் எங்களுக்கு போதிங்க. கேளுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தரால் உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வசனம் சொல்லுது. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு போதிங்க. எத்தனை கேட்கறீங்க? நீங்க எங்களுக்கு டீச் மீ லார்ட். கேளுங்க, எங்களுக்கு போதிங்கப்பா. எங்க சபைக்கு நீங்க போதிங்க. இந்த ஆண்டுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற எல்லா பிரசங்கங்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லாருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் அல்ல, ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானுடைய சத்தம், ஆவியானுடைய சத்தம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் இந்த சபையில் அசைவாடி ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி எல்லா கரங்களை தட்டி ஆமென். ஆவியானவர் சபையில் அசைவாடுங்க. ஆவியானவர் ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. ஆவியானுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆராதனை வேளைகளில் இறங்கி வருவதாக. ஆவியானவர் ஜனங்களுடைய பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குங்க. ஆவியானவர் குடிகாரர்களை குடி வெறியிலிருந்து விடுதலை ஆக்குங்க. ஆவியானவர் எல்லா ஆராதனைகளிலும் ஆவியானவர் வெளிப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் வெளிப்படும். ஆவியானவர் இங்க வெளிப்பட்டா எல்லாரும் வரவேற்கணும். வியாதிகள் எல்லாம் காணாம போயிடும். ஆமென், அல்லேலூயா. இதுக்குள்ள வருகிற வியாதியோடு வருவாங்க. வியாதி எப்பேற்பட்ட வியாதி மறைந்து போகும். தேவையான ஒன்னே ஒண்ணுதான், ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவரே இந்த காலை வேளை பனி போல எங்கள் மேல பொழிந்தருளுங்க ஆண்டவரே. பனி போல எங்கள் மேல பொழிந்தருளுங்க. பனி போல இயேசுவே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும். கூப்பிடுங்க, எல்லாரும் வரவேற்கலாம். ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும்.
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே. கேளுங்க கேளுங்க. மேக என் வீட்டின் மேல, எங்க சபையின் மேல, என் தேசத்தில் ஊற்று தண்ணி, ஜீவநதி, ஊற்று தண்ணி, ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல, பனி போல என் வீட்டின் மேல, பனி போல என் பிள்ளைகள் மேல, இந்த காலை வேளையில என் தேசத்தின் மேல பனி போல ஆவியானவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 ஆவியே. நீ வேணும், நீ வேணும் என் தேசத்துல, என் சபையில். ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக, ஆவியானவரே நீர் இறங்கி வருவீராக, என் குடும்பத்துல இறங்கி வருவீராக. நீர் இல்லாம யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, சொல்லுங்க. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையா பிரவேசித்த, பெருமழையா பிரவேசித்த, உள்ளங்கை, ஒரு உள்ளங்கை மேகம் நம்முடைய தேசத்துல எழும்பட்டுமே. உள்ளங்கை எழுப்புதலின் மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல மழையாக பொழியும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. அந்த ஆவியானவர் நம்முடைய சபையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய தேசத்திலும் அவர் இறங்கி வரட்டுமே. ஆவியே, ஆவியே, என் மேல இறங்கி வாங்க ஆவியானவரே. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் மேல இறங்கி வரட்டும். ஆவியே, இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்துகிற ஆவியானவர் என் மேல இறங்கி வரும்படிக்கு எல்லாம் நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியான வரவேற்கலாமே. குடும்பங்களில், வீடுகளில் இருக்கிறவங்க சொல்லுங்க, என் வீட்டின் மேல ஆவியானவர் இறங்கி வாங்க, என்னை வழி நடத்தும்படி, என் வீட்டை லீட் பண்ணும்படி, எனக்கு ஆலோசனை சொல்லும்படி, என் வீட்டின் மேல, என் சபையின் மேல, என் தேசத்தின் மேல ஆவியானவரே இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. என் தேசத்தின் மேல, என் தேசம் உம்மை அறியும்படிக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் பட்டணத்தின் மேல இறங்கி வரட்டும். எழுப்புதலின் மேகம், எழுப்புதலின் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே என் தேசத்தின் மேலே உம்முடைய வல்லமையான கரத்தை வெளிப்படுத்துவீராக ஆவியானவரே, வெளிப்படுத்துவீராக ஆவியானவரே. ஓ சாபங்கள் விலகட்டும், ஓ பிசாசு வல்லமைகள் விலகட்டும்படி ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. என் திருக்கோயில் பட்டணத்தில் விடுதலை,
ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி, சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போகும்படி திருக்கோயிலூர்ல எழுப்புதல், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எழுப்புதல் உண்டாகும்படி இந்த காலை வேளையிலே ஆவியானவர் தேசத்திலே பொழிந்தருளப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற ஆண்டவரே, என் தேசத்தின் மேலே ஆவியான ஊற்றப்படுங்க, ஊற்றப்படட்டும். உன்னதத்தின் ஆவி, உன்னதத்தின் ஆவி, எழுப்புதல் ஆவி கையளவு மேகம் எழும்பட்டும். காலை வேளையில் எழும்பட்டும். தேசங்கள் எழுப்புதலை கொண்டு வருகிறார். தேசங்கள் எழுப்புதலை, தேசங்கள் எழுப்புதலை, தேசங்களை அசைக்கிற ஆவியானவர் இந்த காலவேளையில இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. தேசம் பாழாய் கிடக்கிறது, என் தேசத்தை தொடும்படி, என் தேசத்தை மாற்றும்படி ஆவியானவரே என் குடும்பங்களை திருப்போம். குடும்பமாய் கர்த்தரை அறியட்டும். வாலிபர்கள் கர்த்தரை அறியட்டும். ஊழியக்காரர்கள் எழும்பட்டும். சபைகள் கட்டப்படட்டும். ஊழியங்கள் எழும்பட்டும். தேசம் கர்த்தரை அறியட்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களும் இயேசுவை அறியட்டும், இயேசுவை அறியட்டும். எழுப்புறது எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன். இந்த காலை வேளையிலே எலியாவின் தேவன் எங்கே? என் தகப்பனே, நீ மறைந்திருக்க வேண்டாம், நீர் வெளிப்படுவீராக. நீர் மகிமை வெளிப்படுத்தும். மறைந்திருக்க வேண்டாம். எழுந்தருளும். சேனைகளை கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே எழுந்தருளும். என் தேசத்தில் இருள்கள் மாறட்டும். என் தேசத்தில் சாபங்கள் ஒளியட்டும். என் தேசத்தில் வியாதிகள் ஒளியட்டும். சிலங்கள் ரட்சிக்கப்படும்படியாக என் தகப்பனே, என் ஜெபத்தை கேளும். இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கதறுகிறேன், உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். என் ஜெபத்தை கேளு ஆண்டவரே. என் இந்திய தேசம் முழுவதும் எழுப்புதல் வரட்டு. என் இந்தியாவில் எழுப்புதல் வரட்டு. 140 கோடி கர்த்தரை அறியட்டும். தேவனை அறியட்டும். என் தேவனை அறியட்டும். இயேசுவே, அல்லேலூயா. இது என்னுடைய ஜெபம். அதிகாலையிலேயும் எந்த வேளை கதறுகிறேன், ஆவியானவரே நீர் எங்கே உங்க விடுதலை உண்டு. நீர் என் மேல மட்டும் இறங்கி வந்தா போதாது. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னி. ஊற்றுங்கப்பா, சொல்லுங்க, ஊற்றுங்கப்பா. என் ஊர்ல உள்ள ஒவ்வொரு மேல ஊற்றுங்கப்பா. என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மேல ஊற்றுங்கப்பா. என் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மேல உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. நான் மட்டும் ஆராதிச்சா போதுமா? நாங்க எல்லாரும் ஆராதிக்கணும். நாங்க எல்லாரும் தொழுது கொள்ளும். கத்துக்கிறவதாங்கப்பா. நாங்க எல்லாரும் தொழுது கொள்ளும் கிருபை நாங்க விரும்புறோம். எஸ்ப்பா, திரும்ப சொல்லுங்க, நாங்க விரும்புறோம் ஆண்டவரே, நாங்க விரும்புறோம்ப்பா. நாங்க எல்லாருமே தொழுது கொள்ளணும். எங்க தேசம் ரட்சிக்கப்படட்டும். எங்க திருக்கோயில் ரட்சிக்கப்படட்டும். ஆயிரமாய் ஜனங்கள் மனம் திரும்புறத பாக்குற ஆண்டவரே. லட்சக்கணக்கில் ஜனங்கள் கர்த்தரை அறிகிறத பாக்குறோம். இது எழுப்புதலை நாட்கள். இது எங்கள் ஏக்கம். சொல்லுங்க, இது எங்கள் ஏக்கம் ஆண்டவரே. இது எங்கள் வாஞ்சை. இடைவிடாமல் உம்மை தேடுகிறோம். அல்லும் பகலும் ராத்திரி வேளைகளிலும் இடைவிடாமல் உம்மை தேடுகிறோம். ஜபத்தை கேளும். ஜபத்திற்கு பதில் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காலை வேளையிலும் கூட 27வது நாள் காலை வேளையில நம் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கிறவங்களை நான்
ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த 40 நாள் ஜெபத்துல நடந்த ஒரு சாட்சி, கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருக்கிறவர்கள் சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடினால் இப்பொழுது நாம் ஒரு சாட்சியை கேட்க போறோம். 40 நாள் ஜெபங்கள் முடியும் போது உங்கள் வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, ஆமென். நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. ஸோ இப்போது அருமையான அம்மா முன்னாடி வந்து அவங்க ஆமென் கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று அவர்களுக்கு நடந்த அற்புதத்தை அவள் சாட்சியாய் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் இருந்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கோடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இங்க வந்து காலை ஜெபத்தை கேட்டதுக்கு கடவுள் கோடான கொடி நன்றி. நான் பொதுவாக நான் சென்னையில தான் இருந்தேன். பாப்பா கூட உங்களுக்கு தெரியும். பயங்கர கஷ்டம், கவலைகள், வெட்டங்கள் வேறு இருந்தாலும் கூட கடவுள் என்னோட கூட இருக்கிறார். வீடு மாறணும்னு பசங்க சொல்லிச்சு. இந்த லதா கிட்ட சொன்னதான் வீடு மாறியும் கஷ்டமா இருக்கல தானே, வா நீ சுவி பாஸ்டர் ஜெபம் பண்றாரு வாங்கன்னு வந்த கடவுள் என் ஜெபத்தை கேட்டாரு. என் பிள்ளைகளுக்கு நல்ல பலன் கொடுத்தாரு. 4 வருஷமா போஸ்டிங் போட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கல. இங்க வந்து என் ஜெபத்தை காலையில டெய்லி அழுவேன், டெய்லி பிள்ளைகளை கொடுத்து அழுவேன். இருந்தாலும் கடவுள் என் ஜெபத்தை கேட்டாரு. தம்பிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சு ஐயா தான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் போடும்போது ஐயா வந்து ஜெபம் பண்ணாரு. என் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி சொல்றேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தம்பி பிறந்த நாள் அன்னைக்கு இங்க வந்து ஜெபம் பண்ணேன். அதனால உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர், மறுநாள் வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைத்ததுக்கு கடவுளுக்கு கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இதா இருந்தாலும் எங்க அண்ணிக்கிட்ட சொல்லுவாங்க, உடனே பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண ஜெபத்தை கடவுள் கேட்டதுக்கு நன்றி. சுபின் பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி சொல்லு. அவருடைய வீட்டிற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக போயிட்டு ஜெபிச்சோம். இந்த வேலைக்காக அவர்களுக்கு உடனே போஸ்டிங் போட்டாங்க. போஸ்டிங் போட்டு அப்போ நான் தான் ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பணும். இப்போ இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வரும்போது அப்படியே அது இருந்துட்டு இருந்துச்சு டெம்பரரியா. அவங்க கேட்டாங்க, ஒரு நாள் காலையில் இங்கே வந்து கேட்டாங்க, எத்தனாவது நாள் ஞாபகம் இல்லை, அது பெர்மனண்ட் ஆகணும் வேலை அப்படின்னு. ஜெபிச்சு 2 நாள்ல அதை கர்த்தர் பெர்மனண்ட் ஆக உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமா, அவர்கள் இன்றைக்கு ஆமென் ஆசிரியராக பெர்மனண்டான வேலையை கர்த்தர் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இந்த 40 நாள் ஜெபங்களில நாம் கர்த்தரிடத்துல கேட்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். ஒரு அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இன்னும் ஜீவனுள்ள சாட்சிகளை நம் சபையிலே தேவன் ஏற்படுத்தி அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. ஆமா, இதுல ஆண்டவர் தான் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதுதான் அது நல்லவர். வெளிப்படுத்தல் விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 26வது 27வது 28வது வசனம். அல்லேலூயா. நாம் தொடர்ச்சியாக இதற்கு முன்னாக சில சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை இன்றைக்கும் நாம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காழ்ந்துள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. இதுக்கு மேல வசனத்துல நம்ம கடைசியா பார்த்தது, நான் வருமளவும் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டு இருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகாரு, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம். இந்த முடிவு பரியந்தம் என்று சொல்றது the last day of our life in the world. இந்த பூமியிலே நம்முடைய கடைசி நாள் என்றோ அதுதான்.
அதுதான் என்ன சொல்லுது தெரியுமா? முடிவு பரியந்தம். நம்ம இன்னைக்கு இருக்கிறது போதாது, இல்லைன்னா நாளைக்கு இருந்தா போதாது. லாஸ்ட் டே, கடைசி நாள் வரைக்கும் அவருடைய கிரியைகளை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அதான் இயேசு சொன்னார், முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரணும். கடைசி நாள்ல கூட அதுக்கு பலன் இல்லை. தேவனுடைய காரியம் என்னன்னா கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா, கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமா, வசனம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவன் எவனோ, கை கொள்ளுகிறவன் எவனோ, அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இங்க ஒரு அதாரிட்டி இங்க கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்னென்ன கொடுக்கப்படுதுன்னு பாக்குறோம். இந்த சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், முட்டி பரியந்தம் யார் ஒருவன் நிலைநிற்கிறானோ அவனுக்கு என் பிதாவிடத்துல நான் அதிகாரம் பெற்றேன். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாவற்றுக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினபடினால, அவர் தம்மைத்தானே மரண பரியந்தம் தாழ்த்தினபடினால அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம். நம்மளெல்லாம் நியாய தீர்க்க போறது யாரு? பிதா நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்து தான் சிங்காசனத்துல வீற்றிருப்பார். நம்ம எல்லாரும் ஆதாம் சொன்னேன், ஆதாம், அந்த ஆதாம் துவங்கி இந்த பூமியில கடைசி பிறக்கிற பிள்ளை மட்டும், அதாவது கடைசி அவர் பிள்ளை பிறக்கும்ல, இயேசு கிறிஸ்து வந்துருவார், அல்லனா அந்த பூமி அழிஞ்சிரும். அப்போ அந்த பிள்ளை மட்டும் அங்க ஏசப்பா உட்கார்ந்து இருப்பார். அவர் பூமியை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். பூச்சக்கரத்தை அவர் என்ன செய்வாராம்? நீதியோடு நியாயம் தீர்க்கிற நாள் வரும். நம்ம எல்லாரும் தப்புவிக்க முடியாத ஒரு காரியம் நியாய தீர்ப்பு. எவ்ரி பர்சன் ஓட முடியாது, தப்புவிக்க முடியாது. நம்ம எல்லாரும் நிக்கணும். பூமியில் உள்ள சகல குடிகளும் நிக்கும் போது ஒவ்வொரு ஆளையா கர்த்தர் கூப்பிடுவார். வசனம் சொல்லுது, அவர் பூச்சக்கரத்தை நிதானமாய் நியாயம் தீர்ப்பாரா. எப்படி தீர்ப்பாரா? கோர்ட்ல கூட போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ தள்ளு, டைம் இல்லை. ஆனா அவருக்கு, ஏன்னா அங்க டைமே இல்லை. அங்க என்ன இல்லை, நம்ம டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க டைமே சொன்ன புரிஞ்சா உங்களுக்கு? அங்க நாளே இல்லை, அங்க இருட்டே இல்லை, அங்க டோரே இல்லை, அங்க சூரியனே இல்லை, இதெல்லாம் இல்லை. அங்க பசியே இல்லை, அங்க பட்டினியே இல்லை, அங்க பிசாசே இல்லை, அங்க வியாதியே இல்லை, அங்க கண்ணீரே இல்லை, அங்க கவலையே இல்லை, அங்க கஷ்டமே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் எங்க இல்ல? இங்க இருக்கு, அங்க இல்ல. அல்லேலூயா. நம்ம போற ராஜ்யத்துல நிறைய இல்ல, ஆனா நிறைய இருக்கு. அங்க சந்தோஷம் இருக்கு, அங்க சமாதானம் இருக்கு, அங்க நிம்மதி இருக்கு, அங்க பரிசுத்தம் இருக்கு, அங்க நீதி இருக்கு, அங்க இன்பம் இருக்கு, அங்க எல்லாத்துக்கும் மேல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அதுக்கு சூரியனே அவசியம் இல்லை. அப்ப எப்படி ஒளி? அவரே சூரியனா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே வெளிச்சம். அங்க திருடர் கண்ணை மட்டும், அங்க திருடனே இல்லை. ஏன் இல்ல? அங்க பிசாசே இல்ல. பிசாசு எங்க இருக்கிறானோ அங்கதான் திருடன், கொலை, கொள்ளை, பசி, பட்டினி. அங்க பிசாசு இல்ல, அவனை எங்க போட்டுருவாரு? நரகத்துல போட்டுருவார். அதனால அங்க தீங்கு செய்கிறவர்கள் இல்ல. ஏதேன் தோட்டத்துல ஒருத்தனை உள்ள விட்டாரு, அவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவனை மட்டும் பிடிச்சி போட்டுருவாரு. போட்டுட்டாருன்னா நமக்கு நமக்கு அந்த கண்ணு, தீமை இல்லாத கண்கள். அப்ப எல்லாம் எப்படி பேசுவோம் தெரியுமா? இப்படி பேச மாட்டோம், அன்பா பேசுவோம். நம்ம எதிரியை பார்த்தாலும் எப்படி பேசுவோம்? அன்பா. இன்னைக்கு பேச முடியல, இன்னைக்கு வர மாட்டேங்க. மனசு எப்படி இருக்குது? இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். ஆண்டவர் சொல்லு, என் கிரியைகளை. இயேசு கிரியைகள் என்ன? அந்த சிலுவையில இருந்து முட்டி பரியந்தம் கடைசியில கூட இயேசு தாம் என்ன சொன்னாரோ அதை கை கொண்டார். நம்மளால இன்னைக்கு முடியுதா? சிலுவையில இருக்கும்போது இயேசு சொன்னா, உன் சத்துருக்களை சிநேகிப்பாயான்னு ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தாரா? அப்போ சிலுவையில இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. இப்போ நம்ம 18ஆம் தேதி பேசுவோம் இல்ல? பிதாவே, நிறைய அந்த பிரசங்கம் பண்றவங்க மன்னிக்காமலே பிரசங்கம் பண்ணுவாங்க.
இந்த வார்த்தையை கொடுப்போம்ல, ஒவ்வொரு ஆளுக்கும் 7 பேர் எங்க சபையில பேசுவோம். இந்த வார்த்தை யாரு பேர்? அந்த வார்த்தையை சொல்லுகிறவங்களே நிறைய பேரை மன்னிக்காமலே பயங்கரமா பிரசங்கம் பண்ணிடுவாங்க. பிதாவே இவர்களுக்கு நீ மன்னிச்சியா? நம்ம மன்னிக்கிறது இல்ல. அதுக்குதான் ஏசப்பா அழகா ஒரு வசனம் வச்சிருக்கிறார். மத்தேயு 18வது அதிகார கடைசி வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18, the last word. மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும். இயேசுனுடைய கிரியை என்ன தெரியுமா? மன்னித்தல். இயேசுடைய கிரியை என்ன சொல்லுங்க? மன்னித்தல். ஆமா, இப்ப யாருக்கோ இங்க பிரயோஜனப்படுத்த நினைக்கிறேன். யாரோ மனசுல சில வெஞ்சன்ஸ், சில கசப்புகளை வச்சுட்டு இருக்கீங்க. வசனம் சொல்லுது பாருங்க, இப்ப நஷ்டம் யாருக்குன்னா உங்களுக்கு தான். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு அப்படியே செய்வார். நம்ம எவ்வளோ தவறுகளை செய்யறோம் இல்லையா? செய்யறோமா இல்லையா? அத ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னும் செய்ய மாட்டேன் எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனா அதுக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறார் அவர். நிச்சயமாய் மகளே நான் உனக்கு மன்னிக்கிறேன், ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீ மத்தவங்களை மன்னிச்சா அதான் இரக்கம் உள்ளவன் பாக்கியவன், அவன் இரக்கம் மன்னிக்கிறவன் பாக்கியவன், அவன் மன்னிப்பை. அவ்வளவுதான் ரூல்ஸ். நீங்க மன்னிச்சா நான் மன்னிப்பேன், நீங்க மன்னிக்கல நாம் எந்த அளவையின்படி நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன், உனக்கும் கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவர் சொல்லுவார். சூப்பரா இருக்குல்ல? பழைய ஏற்பாடுல பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். இன்னைக்கு இங்க நமக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கையை நீட்டி கொடுங்க. எந்த அளவை நீங்க இவ்வளவு போல கிளாஸ்ல அளக்குறீங்க, அப்போ உனக்கும் அவ்வளவு போல கிளாஸ் இல்ல, நான் பெருசா அள்ளி அள்ளி கொடுக்குறேன். ஆண்டவர் உங்களுக்கு எப்படி கொடுப்பார்? அல்லேலூயா. வசனம் தான் நான் சொல்றேன்னா நானா ஏதாவது பேசிட்டு இருக்கேன்னா? கொடுங்கள், அதுக்கு ஒரு அர்த்தம் தெரியும். அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குறுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே. அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனுடைய ரகசியமே கொடுக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கிறது? ஆண்டவருக்கு கொடுக்கிறது, ஆலயத்துக்கு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, உங்களை நாடி வருகிறவர்களுக்கு கொடுக்கிறது, இரக்கத்தோட கொடுக்கிறது. இதெல்லாம் அடங்கு. இதெல்லாம் தான் யாருடைய கிரியை சொல்லுங்க? இயேசுவின் கிரியைகளை முடிவு பரியந்தமும் கை கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில இருக்கும்போது பாருங்களா, நம்ம ஒரு நமக்கு ஒரு தீமை ஒண்ணு நடந்துச்சு. அந்த தீமையில இருந்து வெளியில வந்த பிறகு சரி ஓகே ஓகே போட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? ஆனால் அந்த தீமையில் வலி அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, இப்போது இயேசுடைய சரீரத்துல மிக பெரிய வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் இயேசு. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் எல்லாம் நம் தியானிக்க பயங்கர கொடுமையானது. தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒண்ணு இல்ல, உன்னை வீட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, என்னை வீட்டுக்கு போனோன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை ஆச்சரியமா பார்க்கணும். சிவர் பக்கத்துல போங்க, கையை இப்படியே வச்சுக்குங்க. ஓகே, எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க நாளைக்கு வரும்போது எனக்கு சொல்லணும். ஓகே, நாளைக்கு நான் உங்கள்ட்ட கேட்பேன், 5 நிமிஷம் நிக்க முடியுமா? கையை இப்படியே வச்சுட்டு நிக்கணும். எவ்வளவு நேரம்? என்ன எங்க சர்ச்சில் சின்ன வயசுல இருந்தாலும் பேச எல்லாம் தெரியாது. அப்ப ஸ்கிட் நடிக்கும்போது பேசாத கேரக்டரா கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இயேசு கிறிஸ்துவும் பேசாத கேரக்டர். இயேசுவா நான் நடிச்சேன். விட்டாங்க பாருங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு. நானும் என்ன பார்த்துக்கலாம், இந்த அப்படி முடிக்க மாட்டானுங்க நடிச்சு. எனக்கு கை நிக்காது. அப்பதான் தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். எனக்கு கைக்கு சீக்கிரமா பேச முடியுங்கடா, பேசாதனா பேச ஆரம்பிச்சிட்டேன். கை இயேசு கிறிஸ்துவனுடைய இப்படியே நீங்க வச்சு பாருங்க எவ்வளவு நேரம். இயேசு மணி நேரங்கள் 6 மணி நேரம் அவர் தொங்கினார். வலி 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
சிலுவையில அவர் தொங்கும் போது எதுக்கு அந்த கசப்பு காடியை அங்க வச்சிருப்பாங்கன்னா, அந்த காளானிலை தோய்த்து அவர் வாயில கொடுத்தாங்க பாருங்க. அது எதுக்குன்னா, சிலுவையில இருக்கிற கள்ளர்கள் சபிப்பாங்க. நமக்கு நம்ம சாவ போறோம்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இனி அவன் நம்மளை என்ன செய்ய, வாரவனை போறவனை ஏறதுவையும் விளாத்துவையும் போர் செய்வர்களையும் திட்டுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது. அப்படியாவது இவனுக்கு கத்தி எடுத்து குத்துறான்னா நான் செத்து போயிருவேன்ல சீக்கிரமா, வலி தாங்க முடியல. அதனாலதான் பக்கத்து கள்ள இயேசுக்கும் அவனுக்கு என்ன பகையா, இயேசுவை திட்டுறான் பாருங்க. நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்து எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு பேசி அவன் திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா இன்னொரு கள்ளன் பேசுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருந்து கொண்டு அவர், பிதாவே இவர்களுக்கு, நீங்க சிலுவையில ஒண்ணு இல்ல யாரா சிலுவையில இருக்கீங்களா? யாரோட ஆண்டவர் பேசுறார், மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. மன்னியுங்கள் உங்களுக்கு. ஆமா, மனசுல வச்சிருந்தா ஆண்டவரும் உங்களுக்கு சிலத மனசுலயே வச்சிருப்போம். நீ இப்படி செஞ்ச இல்ல ஆண்டவர், நீங்க என்ன மறக்கலையா? நீ மறக்கலையே. நீ மறந்தால் அவர் மறப்பார். இங்க சொல்லப்படுது, அழகா சொல்லப்படுது 35 வசனம். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னியாமற் போறான், என் பரமபிதா உங்களுக்கு அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஆகையால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய கிரியைகளை நாம் என்ன செய்யணும்? முடி பரியந்தம் கை கொள்ளணும். இப்ப வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆமே, ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்படுகிறது? கை கொண்ட எவனோ நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல அவனுக்கு அதிகாரம். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருக்கும் அதாரிட்டிஸ் பிடிக்கும். எத்தனை அதிகாரம் பிடிக்கும்? அதான் அதிகாரம். நம்ம யார் மேலேயாவது அதிகாரம் செலுத்தணும். ஒண்ணு இல்லைன்னா புருஷன் மேலேயாவது செலுத்தணும், இல்லைன்னா பிள்ளைகள் மேலேயாவது அது என்ன செய்யணும், அதிகாரம் செலுத்தணும். நமக்கு சில அதிகாரங்கள், அதுக்கு மேலதான் இன்னைக்கு பிரச்சனை. அடுத்த முதலமைச்சர் யார்? 2026 யார்? அடுத்து இந்தியாவின் பிரதமர் யார்? ஏன் எதுக்காக சண்டை? அதாரிட்டி. எதுக்காக பிரச்சனை? அதாரிட்டி. எல்லாருக்குன்னு அது மேல ஆசை. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இங்கதான் உருவாகிறது. அடுத்து யார் பதவியில வாடுறது? அடுத்து யார்? இதுதான் எங்க பிரச்சனை. அதனால அன்பு போயிருது, பாசம் போயிருது, கற்பனைகள் போயிருது, எல்லாம் போயிருது. எனக்கு அதாரிட்டி தான் வேணும். அதுக்காக நான் என்ன விலை கொடுக்கவும், பணம் எல்லாம் இன்னைக்கு சிலருக்கு சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்கல. பணம் நிறைய இருக்குது, ஆனா எனக்கு அதிகாரம் இல்லையே, எனக்கு ஏதாவது ஒரு பதவி வேணும். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு அதை தருவேன். அல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு எந்த பதவி வேணும்? இந்த பூமியில் நமக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன், ஆண்டவரே என் வாழ்நாளில் எவ்வளவு பெரிய பாஸ் ஆனாலும் ஒரு பதவி நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய வேலையாளா இருந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் யார் சொல்லுங்க? நீங்கள் அவருடைய வேலையாளா இருப்பீர்கள் என்றால் அவர் ஒரு நாளில் the real authority உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. This world, all kinds of authorities are fake. It's temporary, but the real authority come from the Lord in heaven. நீங்க பரலோகம் போகும்போதுதான் உங்களுடைய உண்மையான அதாரிட்டி கிடைக்கும். அந்த அதாரிட்டி 5 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, அந்த அதாரிட்டி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. the real authority தேடுங்கன்றனா, உண்மையான அதாரிட்டியை தேடுங்க. fake authority ஆளை விடு சாமி, நான் வரலன்னு சொல்லுங்க. எனக்கு அது மேல ஆசையே இல்லை. எனக்கு அது வேணாம். எந்த ஒரு இதா இருக்கட்டும் விட்டு கொடுத்து போகலாம். நீங்க இருந்துட்டு போங்க சார், நான் சட்டைக்கு வரல சார், அன்பா இருந்துட்டு போவோம் சார். அன்பதான சார் தெய்வம் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அன்பில்லாத எந்த அதாரிட்டியும் நம்மை நரகத்துக்கு கொண்டு போவோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அப்ப the real அதாரிட்டியை நம்ம கொடுக்கறது யாரு? அதிகாரத்தை கொடுப்பேன், நான் பிதாவிடத்துல பெற்றிருக்கிறேன். என்ன அதிகாரம்? உலகத்தை நியாயம் தீர்க்க அதாரிட்டி எனக்கு. உங்களுக்கு தெரியுமா நம்மளை யாரெல்லாம் நியாயம் தீர்க்க போறாங்க? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் இயேசுவின் 12 சீசர்கள் நியாயம் தீர்க்க போறாங்களாம். ஐயோ, யாரு? பேதுரு. இங்க வாப்பா,
அப்படி கூப்பிடுவார். எல்லாரையும் கூப்பிட்டு 12 கோத்திரங்களையும் 12 சீசர்களா நியாயம் தீர்க்க போறார்களாம். இங்க வசனம் சொல்லுது பாருங்க 27. அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல. இது எங்க இந்த பூமியில் உள்ள காரியம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துல ஆண்டவருக்காக உண்மையாய் நிற்கிறவர்கள், இந்த பூமியில் உள்ள சிற்றின்பங்கள், இந்த பூமியில் உள்ள தீமையான காரியங்கள், இந்த பூமியில் உள்ள அதாரிட்டிஸ், இதெல்லாம் தேடாம ஆண்டவரை உண்மையா தேடுகிறவனுக்கு பரலோக ராஜ்யத்துல அதாரிட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணது போல பரலோகத்துல எவன் பெரியவனாய் இருப்பான்? மத்தேயு 18 அதிகாரம்ல 18:1 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே சீசர்ல ஒரு சந்தேகம், எவன் ஆண்டவரே இந்த பூமியில பெரியவனா, பரலோகத்துல பெரியவனா இருப்பான்? அப்ப இயேசு சொல்லுகிறாரு, ஒரு குழந்தையை கூப்பிட்டு தன் நடுவில் நடத்தி சொல்லுகிறாரு, இந்த குழந்தையை போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோகத்தில் பெரியவன். அது என்னது? அப்ப என்னது சொல்லுங்க? இந்த குழந்தையை போல தாழ்த்துகிறவன் பரலோகத்துல நான் அவனை அதாரிட்டி கொடுப்பேன், அவன் தான் உங்களை ஆட்சி செய்வான். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில் இருக்க நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளை மாதிரி நடந்துக்கிடணும். எப்படி நடந்துக்கணும்? இயேசு கிறிஸ்துவ பாருங்களா, குழந்தைய மாதிரி நடந்துகிட்டாரு. இயேசு கிறிஸ்து மிகவும் எளிமையானவரா இருந்தார். யாரு வேணாலும் அழுகலாம். இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் சொல்ல முடியுமா? பிச்சைக்காரன் கூட கூப்பிடுறான், பேர சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்டானா இல்லையா? பர்திமையை கூப்பிட்டானா? தாவீதின் குமாரனே, அவருக்கு அடா பிச்சைக்காரன், நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, என்னைய கூப்பிடுறியா? அவன் அவ்வளவு தைரியமா? அப்படி கேட்கல, அவனை கூப்பிட்டாரு, வா பக்கத்துல வா. குஷ்டரோகியை தொட்டார். குஷ்டரோகின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகி, அதாவது ஒரு ரபின்னா இயேசு, ஓகே, ஒரு ஆசாரியன் பரிசேயன் இங்க வாரான்னா, அவன் அங்க பார்த்த உடனே அவன் கத்தணும், தீட்டு 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 அப்படின்னு கத்தணும். அப்ப கத்திட்டு அவன் ஓடிடணும். ஒரு போதகரோ ஒரு ரபியோ ஒரு உயர்ந்த ஆளோ வருகிற இடத்துல ஒரு குஷ்டரோகி எதிர வரக்கூடாது, வரக்கூடாது. அவன் தீட்டு தீட்டு நான் தீட்டு நான் தீட்டு அப்படின்னு கத்திட்டு அவன் ஓடிடணும், அங்க இருந்து பாளையத்துக்கு புறம்பா ஓடிடணும். ஆனால் ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து உமக்கு சுத்தமான கிட்ட நின்று பேசுறான். அப்ப இயேசு எளிமையானவரா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பெரிய பெரிய அதாரிட்டியில இருக்கிறவங்ககிட்ட பிச்சைக்காரன் போக முடியுமா? இல்ல குஷ்டரோகி போக முடியுமா? யார் அவர்கள்கிட்ட போக முடியும்? யார் அவர்கள்கிட்ட நெருங்க முடியும்? இயேசு மிகவும் எளிமையானவரா இருந்தார். இயேசு மிகவும் தாழ்மை. இயேசு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் இயேசு சொன்னார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டார். அப்ப இன்றைக்கு இயேசு இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன சொல்லுங்க? தாழ்மை. என்ன சொல்லுங்க? முடிவு பரியந்தம் உங்களை தாழ்த்தினா, எப்படி தாழ்த்தினா? குழந்தைகளை போல. எப்படி தாழ்த்தணும்? குழந்தைகளை உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டோம் போட்டு, நான் குழந்தை போல வேலை செய்ய விரும்புறேன், நான் குழந்தை போல இருக்க விரும்புறேன். யார் எனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, யார் எனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் குழந்தை போல என்னை தாழ்த்த விரும்புகிறேன் என்று நீங்க சொல்லணும். அல்லேலூயா. குழந்தையை போல நீங்க தாழ்த்தினா உங்களுக்கு என்ன தருவாரா? அதாரிட்டி தருவார். 28வது வசனம் பாருங்க. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இது என்ன விதமான ஒரு ஆசீர்வாதம்னு சொல்ல தெரியல. இது பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம். இது நம்முடைய இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவருக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்லப்படுது அவன் விடிவெள்ளி நட்சத்திரம்னா தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் நட்சத்திரங்களை போல சூரியன்களை போல பிரகாசிப்பார்கள். எப்படி பிரகாசிப்பாங்க? ஆமா, இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் போடும்போது நல்லா பிரைட்டா நல்லா கிராண்டா, மற்றவங்களோட நம்ம கிராண்டா இருக்கு. இப்போ கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் டேஸ்ல எல்லாம் இல்லைன்னா நம்ம ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது நம்ம நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். பரலோகத்துல போகும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது.
அவர் உங்களுக்கு தருவார். அதுல நீங்க பிரைட்டா இருக்கணுமா இல்லைன்னா டிம்மா இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்றது யாரு? இந்த பூமியில வேணும்னா நீங்க நல்ல நல்ல பிரைட்டான கிராண்டா ட்ரெஸ் பண்ணலாம். பரலோகத்துல போகும்போது அவர் நீங்க உங்கள் கிரியைகள் அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட அந்த அங்க போகும்போதுதான் அங்க பணம் வேலை செய்யாது. அங்க ஒன்லி குணமே வேலை செய்யும். அல்லேலூயா. அங்க என்ன வேலை செய்யும்? குணம், குணம், கேரக்டர், சுபாவம் வேலை செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இதை பார்க்கிறோம். அடுத்தது 3வது அதிகாரம் 5வது வசனம். பாத்தீங்களா? இந்த வசனம் சொல்லு, ஜெயங்கொள்ளுகிறவன் அவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? வெண் வஸ்திரம். நெக்ஸ்ட் தேவன் சொல்றது என்ன சொல்லுங்க? ஜெயங்கொள்ளுகிறவன் என்ன கொடுக்கப்படும்? வெண் வஸ்திரம். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும். போகும்போது உங்களுக்கு பழசே ஆகாத, கரையே ஆகாத உங்களுக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் பிரைட்டா இருக்கும். அது 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 அதை பெற்றுக்கொள்ள மிகவும் ஆசைப்படுவோம். அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தா அவங்க என்ன போட்டிருப்பாங்க? எப்ப பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையமா தான் சுத்திட்டு இருப்பாங்க இல்ல? நல்லா அதுவும் நல்லா பிரைட்டா போடணும். யார் நல்ல பிரைட்டா வஸ்திரம் வெள்ளை போடுறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு. பரலோகத்திலும் இது இருக்கு. இந்த பூமியில இவங்களே வாங்கி போட்டுப்பாங்க, அங்க முடியாது. அங்க அவர் தான் தருவார். வெண் வஸ்திரம், அதை கூட எழுதியிருக்கு பாருங்க. வஸ்திரத்தை கூட எழுதியிருக்கு. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தான் வெண் வஸ்திரம். அப்ப ஜெயம் கொள்ளாதவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது, இவன் கையையும் காலையும் கட்டி அழுகையும் பற்களிப்பும் அந்தகாரமான இடத்துல போடுவாங்களா? எங்க போடுவாங்க சொல்லுங்க? எங்க போடுவாங்க? இருளில. அங்க வெளிச்சமே இருக்காது. அக்னியில போடுவாங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அடுத்தது அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிதாவுக்கு முன்பாக அதுக்கு மேல ஜீவ புஸ்தகம். அப்போ ஜீவ புஸ்தகத்துல பேர் ஒருக்க எழுதிட்டார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஜீவ புஸ்தகம் நமக்கு நம்பிக்கை தான். நம்ம எப்போ மூலிகை ஸ்நானம் எடுக்கிறோமோ அப்போ இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த ஸ்தானம், வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற அந்த ஸ்தானம், பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் எடுக்கும் போது பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் என்ன செய்து எழுதப்படும். அடுத்து நம்ம இந்த வேதத்தின்படி நடக்காம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வேலை செஞ்சுட்டு வாழுவோம்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பேர் கிறுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. மோசே ஜெபித்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல என் பேரை அவரே கேட்கிறாரு. சிலரெல்லாம் கேட்காமலே அவர் கிறுக்கிடுவாரு. ஜாகிரதையா இருங்க, உங்க பேரெல்லாம் இருக்கான்னு பாத்துங்க. பாச்சர் எங்க சர்ச்சில் இருக்கு, என் பேர் தான் ஃபர்ஸ்ட் பேர். இந்த அழகா இந்த பிள்ளைங்க எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் ஒரு நாடகம் நடிப்பாங்க. அந்த நாடகத்துல அங்க தூதன் ஒரு புத்தகத்தை திறந்துட்டு ஆண்டவர் உட்கார்ந்து மாதிரி அடிச்சு, அப்போ என் பேர் இருக்கும். உன் பேர் என்னது? என் பேர் இயேசு. அடியா இயேசு, என் பேர் இயேசுன்னு வச்சிருக்கிறேன், அங்க இருக்கும் பாரு அப்படின்னு. சொல்ல உன் பேர் இல்லை. ஐயோ என் பேர் இல்லையா? பரலோகத்துல போகும்போது அநேகருடைய பேர், உங்க பேர் இருக்குமா? என்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்னு யோசிங்க, என் பேரு ஜீவசுதல இருக்குமா? அதை கிறுக்கி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா வசனம் அவர் சொல்றாரு பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இதுக்கு மத்தேயுல இயேசு ஒரு வசனம் சொல்றாரு, என்னை குறித்து வெட்கப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்ல வெட்கப்படுகிறவர்கள். எப்படி வெட்கப்படுறது? இயேசுவை பத்தி பிறருக்கு சொல்றது கிடையாது, ஒரு ஊழியம் செய்யறது கிடையாது. ஏன்னா வெக்கம். இன்னைக்கு திருக்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லிட்டு வரணும் சொல்றீங்களா? நம்ம ரொம்ப வெக்கப்படுறோம். அப்படியே நைஸா சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வரக்கே வெக்கம்.
பைபிள் எல்லாம் சில பைக்குள்ள எல்லாம் போட்டு கடைக்கு போறேன், சும்மா அங்க போறேன், இங்க போறேன், வெக்கப்படுறோம். உண்மையா மனசாக நினைச்சு பாருங்களா, நான் ஏசப்பா பிள்ளை கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு எங்கேயாச்சும் வெக்கப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாச்சும் மறைச்சிருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பா பிதா ஒரு நாள்ல உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். இயேசு அடரேனா சொல்லியிருக்காரா எங்கேயாவது பைபிள்ல? 10 கன்னிகள் 5 கன்னிகள் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க, கதவு பூடிடுச்சு, தட்டுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை, மத்திய 7வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்துறோம் அல்லவா, உம்முடைய நாமத்தில் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தோம். ஆமா செஞ்ச. ஆண்டவரே நான் இல்லையா? நீ இல்ல, நீ யாரு? நான் திடீர்னு ஒரு இடத்துல பாஸ்டர் சோத்திரம் அப்படின்னு வந்து சொல்றீங்க ஒரு கல்யாண வீட்டுல, நான் உங்களை பார்த்து நீ யாரு, உங்களை எனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? வந்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க பாஸ்டர், சர்ச்சில் போனா பிரைஸ்லாட் சிஸ்டர் வாங்க சிஸ்டர்னு சொல்லுவாரு. உங்க பெரிய இடத்துக்கு போனா என்ன கண்ணு காணல இந்த பாஸ்டருக்கு, என்ன யாருன்னு கேட்டாரு, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. நான் சொல்லாதான் உங்களுக்கு என்ன ஆகும், நஷ்டமா கஷ்டமா? இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒரு நாள் உங்களை பார்த்து 40 நாள் அதிகார ஜெபத்துக்கெல்லாம் வந்து என்ன மறந்துட்டீங்களா, நான் எவ்வளவு எல்லாம் உபவாசம் பண்ணினேன் என்ன மறந்துட்டீங்களா, உங்களை பார்த்து நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அடுத்து நம்ம கேப்பார்தான். அன்பான இயேசு, வேதத்துல எவிடன்ஸ் இருக்கு. 5 கன்னிகள் வந்து கதவை தட்டுறாங்க. இவர்கள் 5 பேரும் பல ஆண்டுகளாக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். ஆனால் கொஞ்ச நாள்ல மிஸ் ஆயிட்டாங்க, முடிவு பரியந்தம் நிலைநிற்கல. 5 கன்னிகள் செஞ்சது 5 கன்னி, 10 பேர் கன்னிகள் தான். நல்ல கவனிங்க, 10 பேர் யாரு? கன்னி, இன்னும் கன்னி தான், எந்த பாவமும் செய்யல. ஆனா என்ன மிஸ் ஆயிடுச்சு? எண்ணெய் கம்மி ஆயிடுச்சு, ஆவியானவர் கம்மி ஆயிட்டார், அலாட்னஸ் கம்மி ஆயிடுச்சு, காத்திருப்பது கம்மி ஆயிடுச்சு, முடி பறிந்தும் நிலை நிற்கல. அதான் பிரச்சனை. நேத்தைக்கு வரைக்கும் நின்னாங்க, இன்னைக்கு தூங்கிட்டாங்க. தூங்க மீன்ஸ் ஆவிக்குரிய தூக்கம். ஜெபத்தை விட்டுட்டாங்க, வேத வாசிப்பை விட்டுட்டாங்க, ஊழியத்தை விட்டுட்டாங்க, பரிசுத்தத்தை விட்டுட்டாங்க. ஆனா கொஞ்சம் இருக்கிற ரெடியாகி வர்றதுக்குள்ள ஒரே வார்த்தை, அப்ப எக்ஸ்கியூஸ், கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டு போகும். இன்னைக்குதான் நமக்கு ரொம்ப நல்லது. எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு போய் இயேசுவேனா மகளே வா, மகளே மகனே வா. இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் என்ன ஒரு அளவையின்படி உங்களை அளப்பார்னா, அது எப்படி தெரியுமா? நீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் சில பாவத்துக்கு அடிமைப்பட்டே கிடப்பாங்க. செய்வாங்க மன்னிப்பு கேட்பான், செய்வாங்க மன்னிப்பு, செய்வாங்க மன்னிப்பு, இது விட்டு விட மாட்டாங்க பாவத்தை. இவங்களை பரலோக ராஜ்யத்துக்கு, ஆனா என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆண்டவரே உருகி அழுறாங்க, ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு மன்னிங்க, நான் இப்படி செய்யறேனேன்னு ரொம்ப உருகி அந்த பாவத்தை உண்மையா வெறுத்து, ஆனா சில அடிக்ஷனால மறுபடியும் அதுல விழுந்துருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பாவத்தை செய்வாங்க, அப்படியே வந்து ஆண்டவரே இந்த முடியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. தன் பாவத்தை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழுகிறவர்களை எல்லாம் தேவன் காப்பாற்றிடுவார். சிலர் என்ன பண்றது, அப்படியே ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, அவர்களை தேவன் கடைசியில கைவிட்டுருவார். இது ரகசியம். பாவத்தை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஒரு பாவம் ஒன்று செஞ்சிட்டீங்களா, ரொம்ப அழுங்க அதுக்காக, அதை விட்டு விடுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஆண்டவர் உன் இருதயத்தை, நீ செஞ்ச பாவத்தை பார்க்க மாட்டார், அந்த இருதயத்தை பார்ப்பார். பாவம் செய்த பிறப்பு உன் இருதயம் எப்படி இருக்கிறது, அது அதை விட்டுவிட விரும்புறாங்களா? சிலர் ஆண்டவரே ஏமாத்துவாங்க. எப்படி தெரியுமா? செஞ்சுட்டு வந்து ஆண்டவரே, அடுத்து அந்த ஜபத்தை முடிச்சுட்டு போன உடனே இன்னும் அதை தான் செய்யணும், இன்னும் அதுதான் செய்யணும். பெருசா அந்த இன்னும் முடிவே பண்ணியிருப்பாங்க, இது வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். இவர்கள் எல்லாம் கைவிடப்படுவார்கள். தயவு செய்து இப்படி இருந்துடாதீங்க. இவர்கள் தான் அந்த 5 கன்னிகள். தேவன், நீ அந்த கடைசி நாளில முடிவரியந்தான் நிலை நிற்கிறவன் ரசிக்கப்பட உண்மைதான். ஆனா கடைசி நாளில நீ எப்படி இருக்கிறதுன்றது பெருசு இல்லை, நீ நல்லா இருக்கணும்ன்றது உண்மை. ஆனா இவ்வளவு நாளும் இத்தனை ஆண்டு காலமும்
நீ எப்படி பாவத்தை குறித்து என்ன ஒரு நிலையை நினைச்சிருந்த? பாவத்தை சிலர் எப்படி செய்வாங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு செய்வாங்க. இப்போ கூட இங்க இருக்கிற இந்த இந்த நாளை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க? இந்த நாளை நீங்க எப்படி செலவிட போறீங்க? கொஸ்டின் அதான். சார் சீரியலுக்கும் நம்ம ஆன்லைன்ல நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் டிவி பார்க்க தான் செய்யணும், இப்படி யாரா முடிவு பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை ஆமா செஞ்சுதான் ஆகணும், நீ தப்பு வைக்க முடியாது. எதேச்சாய் செய்கிற பாவம் வேற, நம்ம அதுக்குன்னு போக மாட்டோம். திட்டம் போட்டு செய்யற பாவம் வேற. நான் வந்து வேற எதுக்கோ போனேன், ஆனா இது நடந்துடுச்சு. இது எதேச்சியா நடந்தது. சிலர்லாம் திட்டம் போட்டு உட்கார்ந்து யோசிப்பாங்க, என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம், இப்படி செஞ்சு. இந்த பாவம் எல்லாம் ரொம்ப டேஞ்சர். தாவீதை ஏன் கர்த்தர் மன்னிச்சார் தெரியுமா? அவன் திட்டம் போட்டு பாவம் செய்யல. அவன் எதேச்சியா உப்பிரிக்கையில மேல நடந்தான், ஆனா அதுக்குன்னு போகல. அவன் கமிட் ஆயிட்டான். பட்சேபால் இடத்துல பாவம் செஞ்சுட்டான். கர்த்தர் அவனை தூக்கினார், காப்பாத்தினார். ஆனா சிம்சோன் பல முறை எச்சரிக்கப்பட்டும் திட்டம் போட்டு அந்த தெளிநாள் இடத்துல போறான். பல சான்சஸ கொடுக்குறா. இந்த பொண்ணு எப்படிப்பட்டவ? உன்னை கொல்ல பாக்குறா, இப்ப உன்னை கொன்னு போடுவா. அவ கேட்டுக்கிட்டு வசனம் சொல்லுது, அவனுடைய இருதயம் சலித்து போக மட்டும், கரைந்து போக மட்டும் அவ கேக்குறா, உன் பலம் எங்க இருக்கு, உன் பலம் எங்க இருக்கு? இப்ப அலர்ட் ஆகி ஓடண்டாமா? நீ இப்ப அலர்ட் ஆகி ஓடண்டாமா? சிம்சோனுடைய முடிவை பாருங்க. உலகத்திலே பலசாலி யாரு? ஆனா எப்படி செத்து போறான்? குருடனாய், கண் பிடுங்கப்பட்ட குருடனாய். இன்றைக்கு அநேகர் இதே மாதிரிதான். சிம்சோனுக்கு ரியல் கண் பிடுங்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை செய்கிற அநேகருடைய கண் குருடாக்கப்பட்டிருக்கு. குருடனை போல நீதிமொழி சொல்லப்படுறது பாத்தீங்களா? அடிக்கப்படுகிற ஆடை போல போறாளாம், அவ பின்னாடி போறாளாம். திட்டமிட்டு பாவம் செய்யாதிருங்கள். முடிவு கர்த்தர் கடைசியில உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சிருவாரு. நான் உண்மையை சொல்றேன், ஒரு பெரிய ரகசியம். நம்மால பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன செய்ய? நம்மால பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமா, ஆண்டவர் கிருபையா இறங்கி அந்த கடைசி நாள்ல உங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துருவார். அல்லேலூயா. அதை எதை மெசர் பண்ணுவார்னா, இவ்வளவு நாட்களும் நீங்க எவ்வளவு பாவத்தை வெறுக்கிறீங்க, எப்படி ஆண்டவரே எனக்கு அது வேணாம், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவர் இது எனக்கு வேண்டாண்டு அழ 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 ஜபிக்க ஜபிக்க ஜீவ புஸ்தகத்துல பேரை கறக்காம இந்த பிள்ளை எவ்வளவு அழுதே, இவ்வளவு கஷ்டப்படுதே, பரிசுத்தமா வாழணும் நினைக்குதே, விரும்புதேன்னு கர்த்தரனை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம திட்டமிட்டு பாவம் செய்யாதிருங்கள், நீ தப்பிக்க முடியாது. சிம்சோன் ஆண்டவர் விட்டுட்டாரு. சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு? எதிரிகள் நீ கையில ஒப்பு கொடுத்த, நீதானே சொன்ன அவன் ரகசியத்தை, நீதானே சொன்ன, முடிய வெட்டி. கடைசியில ஒரு ஜெபம் பண்றான், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவன் செத்து போகிறான். இவன் இப்படி செத்து போக அழைக்கப்பட்டவன் அல்ல, மாவீரன் சிம்சோன். அல்லேலூயா. உலகத்திலே அதிக பலசாலி சிம்சோன், ராஜாவா வாழும்படி அழைக்கப்பட்டவன் நீசனாய் போய்விட்டான். இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த நாளுக்கு நீ என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? வாட்ஸ் யுவர் பிளான் டுடே? என்ன செய்ய போறீங்க? நீ யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு அதிக நேரம் கர்த்தரோடு செலவிடணும், உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. என்னை அதிக நேரம் பைபிள் வாசிக்கணும், கர்த்தர் காப்பாற்றுவார். உங்கள் இருதயங்களை உலக இன்பத்திற்கு விற்று போடாதிருங்கள். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களை எச்சரிக்கிறேன். இந்த உலக இன்பங்களுக்கு உங்கள் இருதயங்களை விற்று போட்டீர்களா? தயவு செய்து திரும்பி வாருங்கள். இந்த இருதயம் ஒன்றே ஒன்றுல மகிழ்ச்சியா இருக்கணும். தாவி சொல்ல, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய வேதம் என் மகிழ்ச்சி. நாள் முழுவதும் அது என் தியானம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பைபிளை அப்படி படிக்க முடியுது? முடியலன்னா அழுங்கலாம். பைபிள் ஆண்டவரே இதை
உண்மையை ஏசப்பட்ட சொல்லுங்க. என்னால இதை ஆசையா படிக்க முடியல, கொஞ்ச நேரம் படிச்சோன்னா போர் அடிக்குது ஆண்டவரே. கண்ணீர் ஊத்துங்க. இது ஆசையா படிக்க எனக்கு கிருபை தாருங்க. தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஏன் நீங்க ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க? இதை ஏன் எவ்வளவு இருக்கு பாருங்க நாள் முழுவதும். உங்களுக்கு தெரியுமா, சில ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டிருக்கேன் நான். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் சொல்ல, இன்னைக்கு மத்தியானம் தொடங்கினாராம் படிக்கிறதுக்கு பைபிள. ஏதோ ஒரு ஆசை, மறுநாள் நைட் எல்லாம் தூங்காம இப்படி எல்லாம் படிச்சிருக்கமா எவ்வளவு நைட் எல்லாம் படிச்சு இது என்ன இது என்ன இது என்ன படிச்சு மறுநாள் மத்தியானம் வரை படிச்சுட்டு அப்புறம் தூங்கி இருக்காரு. ஒரு நாள் முழுவதும் பைபிளை மட்டும் படிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு பைபிள் காலேஜ் சார் சொல்லுவார், ஆதி ஆகமத்தை யாத்திரா ஆகமத்தை இந்த இதெல்லாம் ஒரே நாள் முழுவதும் உட்கார்ந்து படிச்சு முடிக்கணும். என்னைக்கு உங்கள் வேத வாசிக்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. நான் தினந்தோறும் 2 அதிகாரம் வழக்கமாய் படித்து வருகிறேன். டெய்லி அப்படி இருக்காது. ஆவியானவர் உங்களை வித்தியாசமா வழி நடத்துவார். உங்களை அதுக்கு ஒப்பு கொடுங்க. டெய்லி உங்க பிரேயர் டைம் எஸ் கரெக்டா 1 மணிக்கு தொடங்கி ஷார்ப்பா 1 மணிக்கு முடிச்சிடுறேன். ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஆவியானவர் உங்களை வித்தியாசமா நடத்துவார். அவர் மணி நேரங்களை கூட்டி கொண்டு போவார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் நீங்க இன்னும் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. பத்தாது, உங்க தேடுறது பத்தாது, உங்க வேத வாசி பத்தாது. ப்ரொசீஜர் படி அல்ல. ஆண்டவரே ஆவியானவர் விரும்பும் போதெல்லாம், அவர் ஏவும் போதெல்லாம், அவர் சொல்லும் போது, எத்தனை பேர் என்னை ஜெபிக்க ஆவியானவர் ஏவுவார்? அப்படிப்பட்டவங்க கை தூக்குங்க, நான் உங்களை பார்க்கட்டும். அப்ப நீங்க உட்கார்ந்துடுறீங்களா? இல்ல ஆவியானவரே இன்னும் பிரேயர் டைம் வரவில்லை, நீ கொஞ்சம் ஏறும், நான் கொஞ்சம் டிவி பார்த்துட்டு வர்றேன். 1 மணி வரைக்கும் சீரியல், 1 மணில இருந்து ஜெபம், 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு இனி பரிசுத்தமாக டிவியை பார்க்கலாம். அப்படியா? பரிசுத்தமாய் பாவத்தை செய்யலாமா? ஆவியானவர் விரும்புவாரானால் என் நேரங்கள் முழுவதும் ஜெபமாய் மாறட்டும். அல்லேலூயா. ஆவியானவர் விரும்புவாரானால் இந்த நாள் முழுவதும் நான் வேதத்தை படிக்க போறேன். இந்த நாள் எனக்கு வேற வேலையே இல்லை. இந்த நாள் நான் என்ன பண்ண போறேன்? வேலையை முடிக்க போறேன், வேதத்தை படிக்க போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. படித்து கொண்டே இருக்க போறேன். நான் எத்தனை பேர் இன்னைக்கு தொடங்குறது, நாளைக்கு காலையில வர்றது வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் வர்றேன். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது கூட படிச்சு கொண்டே வருகிறேன். ஏதாவது வித்தியாசமா செய்யுங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதாவது ஒண்ணு செய்யுங்களா? உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சில முடிவுகள் எடுங்களா. நான் இப்படிப்பட்ட தீர்மானங்களை கொஞ்சம் எடுப்பேன். டக்குன்னு காலையில சொல்லுவேன், எப்பா இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். எவ்வளவு நான் தெரியாது, மத்தியானம் பார்ப்போம், போகட்டும், போற தடவை போகட்டும், நைட்டு பார்ப்போம், போற தடவை போகட்டும். இன்னைக்கு நான் முழங்காலே நின்று வேதத்தை படிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமா, நான் இப்ப புதிய ஏற்பாடை முழங்காலே வாசிக்கலான்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கு. பழைய ஏற்பாடை உட்கார்ந்து, புதிய ஏற்பாடை முழங்கால் வாசிக்கலாமே. என் ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாய் பார்க்கட்டுமே. எல்லாரையும் போல நீ காலையில் எவ்வளவு ஜெபம் பண்ண? நான் 5 நிமிடம், நான் 6 நிமிடம் பண்ணி விட்டேன். ஆஹா, நான் எவ்வளவு பண்ணிட்டேன்? 1 நிமிஷம் அதிகம். நீ எவ்வளவு பண்ண? 1 மணி நேரம். 1 மணி நேரமும் 5 நிமிடங்களும். Don't compare with another man. உங்களை மற்றவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில கம்பேர். ஆவியானவர் உங்களை குறித்து என்ன விரும்புகிறார்? அதுக்கு பேதுரு கேட்டான் பாருங்க, ஆண்டவரே, பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என்னை நேசிக்கிறாயா? யோவான் கடைசி அதிகாரத்துல இருக்கு, நீ என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறாரு. பேதுருக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்னு தெரியும், எல்லாம் செய்வ, அடிக்கடி வலையை எடுத்துட்டு ஓடிடுறிய, அதனால நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. உடனே இவர் என்ன நினைக்காருன்னா, இப்ப என்ன சொல்லியாச்சு, அடுத்து யாரு? நமக்கு நம்மளை அறியறத விட அடுத்தவங்களை அறியறதெல்லாம் ரொம்ப ஆசை அதிகம். இந்த யோவான் பக்கத்துலயே நிக்கிறான். இந்த யோவானை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்காரு. ஆண்டவர் இவன் கதை என்ன அப்படின்னு கேட்கிறார். அடுத்தவங்க கதை அறியறதுல எனக்கு சொல்லிட்டீங்க. அவன் நான் வரும் அளவுக்கும் அவன் இருக்க எனக்கு உனக்கு என்னடா பிரச்சனை?
ஆமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. பேதுரு, நீ எருசலேம்ல கடந்து அடி வாங்குவ, ஆனா யோவானோ பத்மு தீவுல. எங்க? அவங்க கதை வேற. நான் சொல்றேன், உங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க கதை வேற. அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க வேற. யோவா, நீ எங்க போகணும்? பத்மு தீவுக்கு போகணும். அவன் பக்கத்துல உட்காந்து அவன் கதை வேற. அவன் கூட கம்பேர் பண்ணாதவன். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டி. அல்லேலூயா. தனிப்பட்ட விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். பரலோக ராஜ்யம் இங்கதான் சேர்ந்தெல்லாம் உட்கார்ந்துங்க. பரலோகம் போகும்போது ஹாய் கூட காட்ட முடியாது, அவ்வளவு தூரத்தில் இருப்பீர்கள். அல்லேலூயா. அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற சீட்டு. சிலர் இயேசு பக்கத்துல எங்க இருப்பாங்க? இயேசு நம்மளோ தூரமா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறிவுடையவர்களாக இருங்கள். இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிற காரியம், என்ன முடிவெடுக்க போறீங்க? இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடித்து விட்டு, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் எனக்கு தெரியும். உங்கள் வேலைகளை முடித்து விட்டு இன்றைக்கு நீங்கள் செய்ய போற காரியம் என்ன? அதான் கொஸ்டின். இப்ப முடிவு, இப்ப நான் ஜெபிக்க போறேன். நீங்க முடிவு எடுத்துட்டு போன, இன்னைக்கு நான் ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசி முடிக்க போறேன். நான் முடிச்சிட்டேனா சரி, ஏதோ ஒரு புத்தகம் நீங்க அதை முடிக்க போறேன். இன்னைக்கு நான் முழங்காலே நின்று 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக செய்ய போகிறேன். இந்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. எனக்கு வேலையே இல்லை, நான் ஒரு வேலைக்காக தேடிட்டு இருக்கேன், வேலை இல்லாம இருக்கிறேன். இல்ல, உனக்கு வேலை இருக்கு. பைபிள்ல வேலை இருக்கு, முழங்கால்ல வேலை இருக்கு. இங்க பூமியில ஒரு நாள் கூட ஒரு மனுஷனுக்கு வீணானது கிடையாது. நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு பிசாசு சொல்லுவோம் வேலை இல்லை, உனக்கு என்ன இல்லை? இருக்கு. பைபிள்ல வேலை இருக்கு, முழங்கால்ல வேலை இருக்கு. செய்யுங்க. கண்களை மூடுவோம். பரலோக தகப்பனை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்ன ஒரு முடிவு எடுக்க போறீங்க? என்ன தீர்மானம்? இந்த ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலான ஒரு தீர்மானத்தை நீங்க இன்னைக்கு எடுக்கணும். நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான் என் கேள்வி. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நான் இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? இன்னும் அதிகமா நான் கர்த்தரை அடையணும், இதனால இவ்வளவு ஜெபிக்க போறேன், உபவாசிக்க போறேன். ஏதாவது ஒரு தீர்மானம் என்னை எடுக்க வேண்டாமா? பைபிளை வாசிக்க போறேன் இன்னைக்கு முழங்கால. இன்னைக்கு 4 சுவிசேஷங்களை வாசிச்சு முடிக்க போறேன். அவன் புதிய தீர்மானங்களை எடுங்க, அது உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் புதிய தீர்மானங்கள் எடுக்க உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. புதிய தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. புதிய தீர்மானங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இதனால கர்த்தருடைய கிருபை நம்ம வழி நடத்தும்படி எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 ஆண்டவரே, வழி நடத்தணும். நம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். நம்முடைய பலத்தால் இடை கட்டுங்க ஏசப்பா. நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானங்களை செய்ய உம்மிடத்தில் அதாரிட்டியை பெற்றுக்கொள்ளணும், வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். கர்த்தர் இவர்களை வழி நடத்தணும், ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.